ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம நிசான் டெக்டான் கூட இருக்கும். நிசானோடைய ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம் மிட் சைஸ் எஸ்யூவி. ஓகே, ஸோ இந்த வண்டி நம்ம ஏற்கனவே டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்துட்டோம். அதில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் அள்ளி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அந்த வண்டியோட இன்டீரியர் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சதுங்க, அந்த கலர் கான்செப்ட் எல்லாம். ஆனால் அதில் நம்ம பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. அதாவது இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு பல வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வேரியன்ட்ங்கிறது விசியா ப்ளஸ், அசென்டா, அதுக்கப்புறம் என் கனெக்டா, அதுக்கப்புறம் தான் டெக்னா ப்ளஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அசென்டா வேரியன்ட். சரியா சொல்ல போனால் இது 3வது லெவல் வேரியன்ட். ஆனால் இந்த வேரியன்ட்லேயே உங்களுக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிசான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு வகையில் இது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி தான் அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். எனவே ஃபீச்சர்ஸை பார்த்தா நமக்கு தெரியும். முதல்ல இந்த வண்டியோட பிரைசிங் தெரிஞ்சிடும் இல்லையா? இந்த அசென்டா வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கிறது 1 லிட்டர் டர்போ பெட்ரோல்ல மேனுவல் வெர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 11,79,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்காக கொடுத்துருக்காங்க. சரியா? இதை தாண்டி நம்ம 1.3லையும் இந்த வண்டி இருக்கு. ஓகே, 1.3 டர்போ பெட்ரோல் என்ஜினில் 280 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜினில் உங்களுக்கு இந்த வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. ஆனால் வித்தியாசமான அப்ரோச் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அசென்டா வேரியன்ட்ல உங்களுக்கு 1.3 என்ஜினில் மேனுவல் கியர் பாக்ஸ் கிடையாது, டிசிடி மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதனுடைய பிரைசிங் பார்த்தீங்கன்னா 14,99,000 அப்படின்னு எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் வச்சிருக்காங்க. சரியா? இதெல்லாம் எக்ஸ்ஷோரூம் பிரைசிங். ஆன் ரோட் பிரைசிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த ப்ரைஸுக்கு தான் இது வேல்யூ ஃபார் மணியா, இது வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷனா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த வண்டி தருதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த அசென்டா வேரியன்ட் நிசான் டெக்டான் நமக்கு இன்னைக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த EVM நிசான் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், ஸோ இப்போ வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க முடியும். உங்களோட சப்போர்ட் தான் இன்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ நிசான் டெக்டான் அசென்டா இதில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த நிசான் டெக்டானோடைய அசென்டா வேரியன்ட், தேர்ட் வேரியண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துலாம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த வண்டியோடைய என்ன வேர்ஷன்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். அசென்டா வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறது 1 லிட்டர் டர்போ பெட்ரோலில் மேனுவல் அண்ட் 1.3 டர்போ பெட்ரோலில் டிசிடி மட்டுமே. சரியா? என்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பேசிட்டு அப்புறம் ஃபீச்சர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ என்ஜின் ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் என்ஜின் இருக்குங்க. 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா 100 PS மேக்ஸிமம் பவரும் 166 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் கிடைக்குது இந்த என்ஜினுக்கு. அதே நீங்கள் அடுத்த என்ஜின் பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் டர்போ சார்ஜ் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கு கிடைக்குது. இந்த என்ஜின் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த செக்மெண்ட்லேயே. ஓகே, 280 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் 163 PS பவருமே மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் வித்தியாசமாக இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் இல்லை. அந்த 1.3 டர்போ பெட்ரோலுக்கு 6 ஸ்பீட் டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் வெட் கிளச் கியர் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ யா, உங்களுக்கு வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனுவலில் கம்மி பவரோட, டிசிடியில் அதிக பவரோட அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட், இப்போ அடுத்தது இந்த வண்டியோடைய லுக்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ லுக்ஸை பொறுத்தவரை நிசான் டெக்டான் டாப் அண்ட் வேரியன்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. மிட் வேரியண்ட்டும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை என்னென்னா சில பல வித்தியாசங்கள் உங்களுக்கு தென்படும். ஓகே, ஃப்ரண்ட்டில் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒய்டான நிசான் பேட்ரோல் இன்ஸ்பயர்டு கிரில் உங்களுக்கு கிடைக்குது. நல்லா பார்க்குறதுக்கு அக்ரெசிவாகவும் இருக்குது, ப்ரீமியமாகவும் தெரியுது. தென் இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு ஆல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸும் இருக்குது, கூடவே எல்இடி டிஆர்எல்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க முடியும். ஆனால் இதில் என்ன மிஸ் அவுட் ஆகுதுன்னா, இந்த கனெக்டட் எல்இடி டிஆர்எல் ஒன்று இந்த கிரில்லுக்கு மேலே ஒன்று வரும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸில், அது இதில் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப் ஒன்று ஃப்ளோ ஆகும். நிசான் லோகோவுக்கு 2 சைட்லையுமே அந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப் ஒன்று வரும், அதுவும் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. மேலும் மிஸ் ஆகிற இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட் இருக்குது உங்களுக்கு. ஆனால் கீழே ஃபாக் லேம்ப்ஸ்க்கு ப்ரொவிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கிறது கிடையாது, அதுவும் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். மேலும் அதை தவிர ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்தது போலவே இந்த வேரியண்ட்ஸில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், அடாஸ் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் இந்த வேரியண்ட்ஸில் எதுவும் இல்லை. நார்மலாக சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் மீதி இந்த ஹை டீட்டெயிலிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விண்ட் கர்டன்ஸ் எல்லாம் பம்பர்ஸில் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஓரளவுக்கு ஏர் ஃப்ளோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கர்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு நல்ல போல்டான பம்பர் டைப்பு ஒரு ஃப்ரண்ட் கிரில், இந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்கிட் பிளேட் அதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 212 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது கிளைம் பண்ணுறாங்க. நல்லா அதிகமாகவே இருக்குது. இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டியாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஆஃப் ரோட் நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம். வண்டி அந்தளவுக்கு டஃப்பான ஒரு வண்டி தான்.
அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 160 வெர்ஷன். ஓகே, இது 1 லிட்டர் வெர்ஷன், அதனால் T160 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் T280 எடுத்திங்கன்னா அதுதான் 1.3 டர்போ வெர்ஷன். இந்த வெண்ட் மாதிரி இந்த ஃபேக் வெண்ட் டிசைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து டாப் வேரியண்ட்டில் அந்த ப்ரஷ்ட் மெட்டல் ஃபினிஷ்லாம் வரும். பட் இதில் நார்மலாக கிளாசி பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. அது உங்களால் பார்க்க முடியும். ஆனால் சைடை பொறுத்தவரை மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? வீல்ஸ் தான். நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டில் 18 இன்ச் பெரிய சைஸ் வீல்ஸ் வந்து பார்த்தோம், அலாய் வீல்ஸ். ஆனால் இதில் வந்து 17 இன்ச் தான் கொடுக்குறாங்க, அதுவும் ஸ்டீல் வீலாக கொடுக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து மேபி அலாய் மாதிரி இருக்கலாம், ஆனால் இது ஆக்சுவலி ஸ்டீல் வீல் தான். எஸ், நீங்கள் ஒரு கிளான்ஸ் க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். உள்ளே உங்களுக்கு நார்மலான ட்ரம்மு மட்டும் தான் இருக்குது. டயர் சைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, 225/60 R17 இன்ச் ஸ்டீல் வீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸுங்கிறது காமனாக ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இந்த T160 மேனுவல் வெர்ஷன் எடுத்திங்கன்னா ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கிடைக்குது. பட் DCT வெர்ஷன் 1.3 டர்போ எடுத்திங்கன்னா 4 வீல்ஸுமே டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன வெர்ஷன் நீங்கள் வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது RR பேக்ஸோட சேர்த்து. மற்றபடி ஓவரால் வண்டியோடைய சைஸ்லேயோ டைமென்ஷன்ஸ்லையோ பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. என்னென்னா இந்த வேரியண்ட் வெர்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து க்ரோம் ஆக்சன்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது. அந்த ப்ரஷ்ட் மெட்டல் ஃபினிஷ் எல்லாம் கீழே டோர்லேயும் உங்களால் பார்க்க முடியாது. டோர் ஹேண்டிலையும் இல்லை உங்களுக்கு. அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது. ஆனால் ரூஃப் ரெயில்ஸ் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் கிளாசி பிளாக்கில் கொடுத்துருக்காங்க, சில்வர் ஆக்சன்ட் இல்லை. அண்ட் அதே மாதிரி பனராமிக் சன்ரூஃபும் உங்களுக்கு மிஸ் ஆகுது இந்த வெர்ஷன்ஸை பொறுத்தவரை. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டெக்னா, என்கனெக்டா அந்த வேரியன்ட்ஸில் தான் உங்களுக்கு வந்து பனராமிக் சன்ரூஃப் வந்து ஆட் ஆகும். இதில் அது இல்லை. சரியா? சேட்லி இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸுங்கிற கான்செப்ட் இல்லை. பட் கொடுத்துருக்கிற டெயில் லேம்ப்ஸ் வந்து சைட்ஸில் அது எல்இடியாக தான் கொடுத்துருக்காங்க. வித் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்துடுது. ஸ்டில் ஓகே தான். மேலும் காம்ப்ரமைஸ் பண்ணாத இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் அது இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அண்ட் மேற்படி உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வந்துடுது. ஸோ அதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் அது இருக்குது. டெக்டான் அப்படிங்கிற பெரிய போல்டான லெட்டரிங் உங்களால் பார்க்க முடியும். ரியரில் உங்களுக்கு வந்து 4 பார்க்கிங் சென்சர் ரியர் பம்பரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அண்ட் ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. ஸோ ஓவரால் ரியரில் பார்க்குறதுக்கு பெரிய காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. ஓவரால் லுக் வந்து டீசெண்டாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. டயர் சைஸுமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. இப்போ கேபினுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆல்ரைட், இந்த அசென்டா வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீ பார்ப்போமா? ஸோ கீ பொறுத்தவரை பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைங்க. டாப் அண்ட் வேரியண்ட் வரைக்குமே இதே கீ தான் வருது. ஸோ அசென்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு டெக்னா ப்ளஸ் வேரியண்ட் வரைக்குமே இதே கிரெடிட் கார்டு டைப் கீ தான் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே அதே கீஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்லேயுமே சில சர்ப்ரைசிங் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. பட் நீங்கள் பக்கத்தில் போய் ஒரு பட்டன் எதுவும் அமுக்கணும்னு தேவையே இல்லை. நீங்கள் பக்கத்தில் போனாலே போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிருச்சு. ஆனால் என்னென்னா இதில் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs இல்லை. ஸோ தானாகவே அன்ஃபோல்டிங் ஆகிறது இல்லை. இதை தாண்டி இன்னொரு ஃபீச்சர் இருக்குங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் வண்டியை இதை லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அன்லாக் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன்னா அன்லாக் ஆகிடுது. அண்ட் இந்த வேரியண்ட்லேயுமே விண்டோ ஆக்சஸ் வந்து நீங்கள் ஸ்மார்ட் கீஸ்லேயே பண்ண முடியும். நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர் அசென்டா வேரியண்ட்லேருந்தே கிடைக்கிறது ஒரு சூப்பர் விஷயமா இருக்குது. ஓகே ரைட், இப்போ வண்டி அன்லாக் பண்ணுவோமா? உள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த இன்டீரியர் ஆப்வியஸ்லி இது ஒரு தேர்ட் லெவல் வேரியண்ட், ஒன் அமங் த மிட் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கலர்ஃபுல் ஒயின் கலர் அந்த மாதிரி மெட்டீரியல் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இல்லை. சரியா? பெரும்பாலும் பிளாக் அண்ட் கிரே அண்ட் சில்வர் அந்த மாதிரி லுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இன்டீரியர் நிறைய ஃபீச்சர்ஸ் தர மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான டிசைன், மல்டி லேயர் தீம் அந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் பேட் நீங்கள் பார்க்கலாம். இங்கேயுமே உங்களுக்கு சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸுங்களாம் எதுவுமே பஞ்சமே இல்லை. முழங்கை வைக்கிற இடம் வந்து ஃபுல்லாகவே சாஃப்ட் லெதரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அண்ட் ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. 4 விண்டோஸுமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷன் இல்லை ORVMஸுக்கு, பட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. இந்த ஏரியாவுமே உங்களுக்கு சாஃப்டான ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். ஓகே, டாப் அண்ட் வேரியண்ட்டில் இது எல்லாமே லெதரட்டில் வரும். ஆனால் இதில் வந்து சில விஷயங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி தான் சீட்ஸுமே. ஓகே, சீட்ஸோடைய அப்ஹோல்சரி கலர் நீங்கள் பார்க்கலாம், கிரே அண்ட் பிளாக்ல தான் இருக்குது. பட் நந்தலஸ் இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. அந்த சீட்டோடைய டிசைனு சைஸில் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. மெட்டீரியல் மட்டும்தான் ஃபேப்ரிக்காக மாற்றிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கலர்ஸ் வந்து மாறி இருக்குது. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒயிட் ஃபேப்ரிக்கு அண்ட் உள்ள மல்டி லேயர் மல்டி பேட்டர்ன் தீம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஃபுல்லாக கிரே அண்ட் பிளாக் அப்படிங்கிற கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டியும் சிறப்பாக இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது. என்னென்னா டாப் அண்ட் வேரியண்ட்டில் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். பட் மிட் வேரியண்ட்லேருந்து, இன்ஃபேக்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்து டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்துடுது. ஸோ பெரிய காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது.
உள்ளே ஏறுவோமா? ஓகே, யா. ஸோ ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் டேஷ்போர்டு இப்படி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. பெரும்பாலும் டாப் எண்டோடைய லுக் அண்ட் அந்த விஷயங்கள்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தான் ஃபீச்சர்ஸோட வித்தியாசங்கள் நமக்கு வந்து கண்கூடாக தெரியும். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஸ்டீரிங் வீல், இதில் உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி சர்க்குலர் ஸ்டீரிங் வீல் இல்லை, ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டீரிங் வீலில் உங்களுக்கு சில விஷயங்கள் மிஸ்ஸிங்காக இருக்கும். பட் மிஸ் ஆகிறது என்ன, டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது மிஸ் ஆகிறது இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோல் மிஸ்ஸிங்காக இருக்குது. எஸ், எடுத்தோடனே கவனிச்சிருப்பீங்க. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ், எடாஸ்க்கான பட்டன்ஸ் எதுவுமே இந்த வண்டியில் உங்களுக்கு கிடையாது. லெஃப்ட் சைடில் எம்டியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரைட் சைடில் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது, டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, டஸ்டர் போலவே தான். ஸோ இங்கே உங்களால் பார்க்க முடியும். பின்னாடி இருக்கிற இந்த வீல் வந்து அடுத்த ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வால்யூமுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சென்டராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மியூட்டு, மேலே சோர்ஸ் சேஞ்சிங் பட்டன் கொடுத்துருக்காங்க, கீழே மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. தனியாக ஸ்டாக்காக இங்கே பின்னாடி கொடுத்துருக்கிறது சில பேருக்கு பழகணும், ஓகேவா? மற்றபடி ஓகேவா தான் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு மிஸ் ஆகாது ஸ்டார்டர் பட்டன், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பண்ண ஸ்டார்ட் உண்டு. ஆல்ரைட், ஓகே. ஸோ இது வந்து மேனுவல் வண்டி T160 அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு 3 பெடல்ஸ் வந்துடுது. திஸ் இஸ் அ மேனுவல் வெஹிக்கிள். மேலும் அடிஷ்னலாக நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சைட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, டெட் பெடல் லெஃப்ட் ஃபுட்டுக்கு. ஸோ லாங் டிரைவ்ஸ்க்கு மேனுவலாக இருந்தாலும் கவலைப்பட அவசியம் இல்லை. கிளச்சோடைய ஃபீல் வந்து ஓகேவாக இருக்குது. நாட் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, வெண்ண மாதிரிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்துக்கலாம், பட் ஸ்டில் ஓகே. ரைட், ஓகே. இப்போ இன்டீரியர் ஃபீச்சர்ஸ்குள்ளே வருவோம், டோர் க்ளோஸ் பண்ணுவோம். ஏசிக்கு வருவோம். ஏசி சேட்லி இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்கலாம். ஏன் வந்து கொடுக்கலன்னு தான் தெரியல. இன்னும் கூட மேனுவல் ஏசி தான் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு மாதிரி கொஞ்சம் பேசிக்காக தாங்க இருக்குது. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஃபண்டாஸ்டிக்னு சொல்ல முடியாது. குவாலிட்டியும் சுமாராக தான் இருக்குது, பார்க்கவும் சுமாராக தான் இருக்குது. பட் ஏசி கூலிங் நல்லா இருக்குது. ஓகே, வென்ஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, டிசைனில் நல்ல கூலிங் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சைஸ் ஆகிடுச்சு. டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது சைஸில். ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே இருக்கிற கண்ட்ரோல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் வியூ. ஸோ கஸ்டமைசிங் பெருசாக ஆப்ஷன்ஸ் இல்லை. ஈகோ மானிட்டர், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ரேஞ்சு, எஃபிஷியன்சி, கன்சம்ஷன் எல்லாமே இருக்குது. தேவையான விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஆனால் ரொம்ப அந்த ஃபுல் வியூ மேப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த வேரியண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்காது. பட் டிஜிட்டல் தான், பார்க்க நல்லா தான் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த பெரிய காம்ப்ரமைஸும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் ஃபுல்லாகவே கூகுளோடைய இது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இதுலேயே சில பல ஃபங்க்ஷன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டு, கூகுளோடைய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இதில் மிஸ்ஸிங் ஆகுது. வேறு என்ன, மற்றபடி காருக்குள்ளே போனீங்கன்னா மை டிரைவிங், அது வந்து உங்களுடைய ரெக்கார்ட்ஸு, டிரைவிங், மைலேஜ் அதெல்லாம் காட்டுறதுக்கு. டைனமிக் சாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பல செட்டிங்ஸ், ஒரு செட்டிங்ஸ் இல்லை, இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆல்டிமீட்டர், ஆங்கிள், இன்க்ளைனோமீட்டர் அதெல்லாம் வருது உங்களுக்கு. ஆஃப் ரோட் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரைவர் அசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏடாஸ் எல்லாம் இல்லை. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கிங் உள்ளே போனீங்கன்னா அதனுடைய வால்யூமு அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுடைய செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள்னு போனீங்கன்னா ஆக்சஸ், வெல்கம், ஓகே, அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த ஆட்டோமேட்டிக் அன்லாக் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான விஷயங்கள் இதில் இருக்குது. செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா மீதி இதர செட்டிங்ஸ் உங்களால் பார்க்க முடியும். சவுண்டு, நெட்வொர்க் கனெக்ஷன், ப்ளூடூத்து, லொக்கேஷன் அதெல்லாம் இருக்குது. இதில் ஆக்சுவலி நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு சில பல ஃபங்க்ஷன்ஸ் உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸ், 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் T160. ஸோ ரிவர்ஸ் நீங்கள் இப்படி காலர் தூக்கிட்டு முன்னாடி போடுற மாதிரி இருக்குது. ரிவர்ஸ் கேமரா பரவாயில்லையா இருக்குதுங்க, பரவாயில்லையா இருக்குது, ரொம்ப சூப்பர்லாம் இல்லை. பட் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. ஆனால் கிளாரிட்டி ஆனஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன வண்டிகள்லாம் ரொம்ப சரியான கிளாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டியாகோ, பஞ்ச் மாதிரி கார்ஸு இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ ஸ்டில் ஓகே. அதை தாண்டி வேற என்ன இருக்குது, அவ்வளோதாங்க இருக்குது டச் ஸ்க்ரீனை பொறுத்தவரை. ஓவரால் இன்டீரியரோடைய குவாலிட்டியில் பெரிய மாற்றங்கள் எதுவும் எனக்கு தெரியல. டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. என்ன மெட்டீரியல்ஸ் மட்டும் மாறி இருக்குது. இங்கேயும் முழுக்க முழுக்க சாஃப்ட் ஃபேப்ரிக் பேடிங் உங்களால் பார்க்க முடியும். டோர்ஸில் ஏற்கனவே காமிச்சிட்டேன், இங்கே லெதரெட் இருக்குது, அங்கே ஃபேப்ரிக் இருக்குது. அண்ட் இந்த ப்ரஷ்டு மெட்டல் ஆக்சன்ஸ் எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் ரொம்ப யூரோப்பியன் அந்த ரிச்சான லுக் வந்து தருது. லேயர்ட் டேஷ்போர்ட் தீம் வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஓகே, இந்த வேரியண்ட்டில் சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது.
எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷன் வரது கிடையாது. ஸ்டில் பரவாயில்ல. ஸ்டீரிங்க்கு ரைட் சைடில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஈகோ மோடுக்கான பட்டன் இருக்குது. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலிங் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் டம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இது டிசிடி வண்டி எடுத்திங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனோட வந்துடும். இது வந்து மேனுவல்ங்கிறதுனால இதெல்லாம் பிளாங்காக விட்டு வச்சுருக்காங்க. இது மேனுவல் வண்டிக்கு உங்களுக்கு நார்மலான ஹேண்ட் பிரேக் லீவர் இங்கே வந்துடுது. ஓகே, மேனுவல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கன்சோல் டிசைனே மாறிடுது. இந்த அந்த கிராண்ட் கன்சோல் இருக்கிறது இல்லை. கியர் லீவர் இங்கே வந்துடுறதுனால ஹேண்ட் பிரேக் இங்கே வந்துடுது. ஹேண்ட் பிரேக் நார்மல் யூஷுவல் மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான். இந்த ஆம்ரெஸ்டோடைய ஷேப்பும் மாறிடுது. இது ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடுது. ஓகே, கம்ஃபர்டபுளாக ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. உள்ள சுமாரான டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதை தாண்டி இங்கே மற்றபடி கப் ஹோல்டர்ஸு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஓகே, பரவாயில்ல. வேறு என்ன இருக்குது? மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்பிஎம் ஒன்று வந்துடுது. எலக்ட்ரானிக் இல்லை, மேனுவல் தான். பட் ஓகே, டீசெண்டாக இருக்குது. இங்கே உங்களுக்கு ஏர்பேக்கான வார்னிங் அண்ட் டச் பேஸ்ட் லைட்டிங் அது இந்த வேரியண்ட்லேயும் வந்துடுது. ஸோ குவைட் நைஸ். கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் இல்லையா? இதை ஏங்க விட்டாங்க? சரி, ஓகே. கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரரும் இல்லை, டிரைவர் சைடுக்குமே இல்லை. ஸோ அது நம்ம வியர்டான ஒரு காம்ப்ரமைஸாக இருக்குது. ஓகே, தென் க்ளவ் பாக்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது ஆஸ் யூஷுவல் சேம் சைஸ் தான். அதாவது டீப்பாக இருக்குது. உள்ளே அவ்வளோ தூரம் உள்ளே போகுது, சுரங்க மட்டும் உள்ளே போகுது. ஆனால் என்னென்னா அகலம் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. காரணம் அந்த பாக்ஸ் வந்து ஃபியூஸ் பாக்ஸ், அது இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இந்த வேரியண்ட்லையுமே க்ளவ் பாக்ஸ்க்கு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அது பரவாயில்லைன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஹைலைட்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே. இதே நீங்கள் டிசிடி வெர்ஷன் எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ராப்பரான ஷிஃப்டர், அந்த ஷிஃப்டிங்கான அந்த ஸ்விட்ச் பேஸ்டு கியர் லீவர் செலக்டர் வந்துடும். அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் வந்துடும். மேனுவலுங்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. இதை வந்து விட்டுட்டேன் பார்த்தீங்களா? இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லை. பட் இருந்தாலும் 2 C டைப் சார்ஜிங் போர்ட்ஸ், ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் இங்கே டீசெண்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரைட், இப்போ வாங்க பேக் சீட் போய் பார்ப்போமா? ஆல் ரைட், நம்ம ஏற்கனவே டாப் அண்ட் வேரியண்ட்டோட பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கோம். டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் இதில் இன்னும் ப்ரீமியமாக இருந்துச்சு. இந்த மிட் வேரியண்ட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி தான் ஒரு கிரே அண்ட் பிளாக் கேபின் தீம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. பர்டிகுலர்லி இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவு தான். அதில் இந்த பிளாக் தீம் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் இது பழகிருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸ்பேஸ் டீசெண்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். மேலே ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சன்ரூஃபே இல்லைங்கிறதுனால நல்ல ஹெட்ரூமும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. தலப்பா கட்டிட்டு கூட இங்கே உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. தை சப்போர்ட் பரவாயில்லையா இருக்குது. ஓகே, 3 பேர் உட்காரலாமான்னு கேட்டிங்கன்னா அகலம் டீசெண்டாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இல்லை. ஆனால் 3 பேருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி 2 பேர் தான் போகிறாங்கனாலுமே பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கு இவ்வளோ தடியான ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று கிடச்சிருது. தனி ஃபோன் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க, கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 பேர் உட்காரும்போது இடஞ்சலாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த ஹம்ப்பு. இந்த ஃப்ளோர் ஹம்ப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு வந்து கேட்டால் வந்து ஜென்ரலாக சொல்கிறாங்க, இந்த பாடியோடைய ஸ்ட்ரக்சர் ரெஜிடிட்டிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீறி பல மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஃப்ளாட் ஃப்ளோர் கொண்டு வந்துருக்காங்க. இவங்க மட்டும்தான் ஹை ஃப்ளோரு அண்ட் ஹை ஹம்ப் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ரியர் ஏசி வெண்ட் ஆனால் உங்களுக்கு வந்துருது. பேஸ் வேரியண்ட்லேருந்து ரியர் ஏசி வெண்ட் வந்துருது. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. சேட்லி இங்கே ரியரில் சார்ஜிங் போட்டு எதுவும் கொடுக்கல, இங்கே டம்மியாக பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. அதுபோக மிஸ்ஸிங்காக இருக்கிற இன்னொரு விஷயம், அந்த சைட் சன்பிளைண்ட் கர்டன்ஸ் வந்து டாப் அண்ட் வேரியண்ட்லேயே இல்லை. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் இங்கே ரியர் டோர்லையுமே நீங்கள் பார்க்கலாம், இங்கே சாஃப்டான ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க. முழங்கை வைக்கிற ஆம்ரெஸ்ட் வந்து லெதரெட்டில் டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோவுமே 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஃபங்க்ஷனோட வருது. அதுபோக இந்த டச் பேஸ்ட் கேபின் லைட்டிங் வந்து எல்லாருக்குமே வந்துடுது. அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. மேலும் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பஞ்சம் இல்லை. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டர் அசிஸ்ட் அண்ட் அதுபோக உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர், டிஃபாகர், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் அண்ட் எல்லாமே வந்துடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் மிஸ் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்துருவோமா? ஃபைனலாக நிசான் டெக்டான் அசென்டா வேரியண்ட்டோடைய லக்கேஜ் ஸ்பேஸில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு பவர் டெயில் கேட்லாம் இல்லை, மேனுவல் தான் ஆப்வியஸ்லி. லக்கேஜ் ஸ்பேஸில் ஆனால் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தது போலவே 718 கிட்ட உங்களுக்கு வந்து ஆக்சுவலி லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. தாராளமாக நிறையாவே இருக்குங்க. அதாவது இந்த 700ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூஃப் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் இந்த பார்சல் ட்ரே வரைக்கும் கணக்கு எடுத்திங்கன்னா அதுவே 518 வரைக்கும் வருதுங்க. ஓகே, ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா லக்கேஜ் ஸ்பேஸை கொஞ்சம் ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ரியர் லெக்ரூம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம்.
பட் ஸ்டில் ஓகே, ஒன்றும் பெரிய கன்சர்ன் இல்லை, நல்லா தாராளமாக இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸில் நீங்கள் தாராளமாக 5 பேருடைய ஹோல் வீக் நீங்கள் லடாக் வரைக்கும் ட்ரிப் போகிறீங்கன்னா அவ்வளோ லக்கேஜ் வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். ஓகே, இங்கே உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் ஆக்சுவலி இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. பெருசாக பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க, டபுள் ஸ்ப்ளிட் டைப் பார்சல் ட்ரே ஷெல்ஃப் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, அண்ட் இங்கே ரைட் சைடில் ஒரு பூட் லேம்ப் இருக்குது அண்ட் ஒரு பேக் ஹுக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயுமே ஒரு சின்ன பேக் ஹுக் ஒன்று அங்கே இருக்குது. இதில் சப் ஊஃபர்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. பட் இங்கே லெஃப்ட் சைடில் இது வந்து ஜாக்குக்கான பார்க்கிங் ஏரியா. ஸோ அங்கே இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஜாக்கு. ரைட் சைடில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே ஃப்ளோருக்கு அடியில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ஒரு ஸ்பேர் வீல். இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஸ்டெப்னியாக தான் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச்சு ஃபுல் சைஸ் ஸ்டெப்னி தான். ஸோ பேஸ் வேரியன்ஸை பொறுத்தவரை இந்த ஸ்டெப்னியை நீங்கள் ஃபுல் டைமாக பயன்படுத்த முடியும். டாப் அண்ட் வேரியண்ட்டில் இதே சைஸ் தான் வருதுன்னு போது அந்த வேரியன்ஸுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இதை தாண்டி அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த டேகை புல் பண்ணி கீழே தள்ளி விட்டால் மடங்கிடுது, ஆனால் கம்ப்ளீட்லி ஃப்ளாட் ஆகிறது இல்லை. ஸோ ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ளாட் லக்கேஜ் பே இல்லைனாலுமே நீங்கள் 2 பேக் சீட்ஸுமே ஸ்ப்ளிட்டாக ஃபோல்ட் பண்ணி லக்கேஜ் ஸ்பேஸை ஃப்ளெக்சிபிளாக ஓப்பன் அப் பண்ணிக்கலாம். வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனாலுமே தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க, ஸ்பேஸ்லாம் அந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ரைட், இதுதான் இந்த அசென்டா வேரியண்ட்டோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம். இப்போ வாங்க இந்த அசென்டா வேரியண்ட் யாருக்கு செட் ஆகும், இது வேல்யூ ஃபார் மணியா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி சம்மரி முடிச்சுக்கலாமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது நிஸ்ஸான் டெக்டானோடைய அசென்டா வேரியண்ட். என்னை கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட் நல்ல பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி இந்த வண்டியை பொறுத்தவரை அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடுது. அதாவது உங்களுக்கு டிசிடி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன், கூடவே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், யூஸபிளான டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அண்ட் சென்சர்ஸ், மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் விண்டோஸ் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. மிஸ் ஆகிறது என்னென்னா இந்த ஆடம்பர ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மிஸ் ஆகுது. உதாரணத்துக்கு பேனராமிக் சன்ரூஃப் இல்லை, அலாய் வீல்ஸ் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் மிஸ் ஆகுது. பட் டீசெண்டான வேல்யூ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த 1 லிட்டர் வேர்ஷன்லேயே இது நல்ல வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே, டிசிடி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும், அந்த அதிகமான பவர் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா உங்களுக்கு டிசிடி ஆப்ஷன் கிடைக்குது. சேட்லி அந்த 1.3 மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துருந்தா அதுவும் கொஞ்சம் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த அசென்டா வேரியண்ட் நிஸ்ஸான் டெக்டான் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா, வாங்குவீங்களா, கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.